காலையில தூங்கி எழுந்த உடனே நம்மளுடைய உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படுறது இயல்புதான். ஆனா, தினமும் காலையில எழுந்த உடனே சில குறிப்பிட்ட அறிகுறிகள் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, அத நாம சாதாரணமா நினைச்சு அலட்சியம் செய்யக்கூடாது. காலையில எழுந்த உடனே தொடர்ந்து தலை சுற்றுதா? அல்லது வாயில் அதிகமாக வறட்சி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா? அல்லது எப்போதும் உடல் சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்ல அப்படின்னா, காலையில எழுந்த உடனே கால்கள்ல வீக்கம் அல்லது முகத்தில் வீக்கம் தெரியுதா? அப்படி இல்லன்னா, தூங்கி எழுந்த பிறகு மூச்சு திணறல் அல்லது மார்பில் அசௌகரியம் இருக்குதா? இந்த அறிகுறிகள் ஒவ்வொன்றுக்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். சில காரணங்கள் ரொம்ப சாதாரணமையா கூட இருக்கலாம். ஆனா, சில நேரங்கள்ல மருத்துவரின் கவனம் தேவைப்படும் உடல்நல பிரச்சனைகளின் அறிகுறியா கூட இருக்கலாம். அதனால இந்த வீடியோல காலையில தொடர்ந்து காணப்படும் 5 முக்கியமான அறிகுறிகள், அதுக்கான பொதுவான காரணங்கள், எப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறத எளிமையா இந்த வீடியோல நாம் தெரிஞ்சுக்கலாம். காலையில தூங்கி எழுந்த உடனே அதிக சோர்வா இருக்கிறது. தூங்கி எழுந்த பிறகும் உடல் மிகவும் சோர்வா இருக்குது. நன்றாக தூங்கிய மாதிரி நினைச்சாலும் காலையில எழுந்த உடனே உடல்ல சக்தியே இல்லாத போல தோணுதா? கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே களைப்பு ஏற்படுதா? இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் இதுக்கு தூக்கத்தின் தரம் சரியா இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். நைட்ல அடிக்கடி தூக்கத்திலேருந்து முழிச்சுக்கிட்டாலும், மன அழுத்தம் இருந்தாலும், உடல் உழைப்பு, உணவு பழக்கத்தில் உள்ள பிரச்சனைகள் போன்றவை இதுக்கு காரணமா இருக்கலாம். நிறைய பேருக்கு நைட்ல குருட்டை பிரச்சனை அதிகமா இருக்கும். தூக்கத்துல மூச்சு தடைப்படுறது போன்ற பிரச்சனைகளும் இருக்கலாம். இதனால தூங்குற நேரம் போதுமானதாக இருந்தாலும் உடலுக்கு கிடைக்கும் ஓய்வு அப்படிங்கிறது குறைஞ்சு காலையில அதிக சோர்வு ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, ரொம்ப நாட்களா தொடர்ந்து சோர்வா இருக்கிறது, இரத்த சோகை, தைராய்டு போன்ற பிரச்சனைகள் உள்ளிட்ட பல மருத்துவ காரணங்களுக்கும் இது இருக்கலாம். அதனால ஒரு நாள் அல்லது 2 நாள் சோர்வா இருக்கிறத வச்சு பயப்பட வேணாம். ஆனா தொடர்ந்து பல நாட்கள் அல்லது பல வாரங்கள் சோர்வா இருக்க மாதிரி நீடிக்குது அப்படின்னா, இந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணி நம்ம பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறது அவசியம். அடுத்ததான் காலையில எழுந்த உடனே தலை சுத்தல். 2வது அறிகுறி, நமக்கு காலையில எழுந்த உடனே தலை சுற்றுறது. படுக்கையிலிருந்து திடீர்னு எழுந்த உடனே சில வினாடிகள் தலை சுற்றுறது சில பேருக்கு ஏற்படலாம். குறிப்பா நீண்ட நேரம் படுத்திருந்த பிறகு திடீர்னு எழுந்திருக்கும் போது இரத்த அழுத்தத்துல தற்காலிகமான மாற்றம் ஏற்படுறதுனால தலை சுற்றல் இருக்கலாம். உடல்ல தண்ணீர் குறைவா இருக்கிறது, போதுமான உணவு எடுத்துக்கொள்ளாதது போன்ற காரணங்களும் இதுக்கு இருக்கலாம். அதனால காலையில எழுந்த உடனே உடனடியா எழுந்து நிற்காம முதல்ல சில வினாடிகள் எழுந்து உட்கார்ந்த பிறகு மெதுவா எழுந்திருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு உதவியா இருக்கும். அடுத்ததான் போதுமான தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா தலை சுற்றல் அடிக்கடி ஏற்படுதா? அதோட மயக்கம், பார்வை மங்குதல், மார்பு வலி, கடுமையான தலைவலி, உடலின் ஒரு பக்கம் பலவீனம் போன்ற அறிகுறிகள் சேர்ந்து இருக்குதா அப்படின்னா, அதை சாதாரணமாக நினைக்காம உடனடியாக நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது, காலையில் எழுந்த உடனே வாயில் அதிகமான வறட்சி அல்லது அதிக தாகம் இருக்கிறது. இது மிகவும் பொதுவான பிரச்சனையாக இருக்கலாம். நைட்டில் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, வாயை திறந்து தூங்குறது, குரட்டை விடுறது, அறையில் அதிகமான வறட்சி போன்ற காரணங்களால காலையில் வாய் உலர்ந்து இருக்கலாம். ஆனால் தினமும் அதிகமான தாகம் ஏற்படுறதோட அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை நாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் அதிக தாகம் மற்றும் அதிகமாக யூரின் போகிறது போன்றவை ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கிறதோட தொடர்புடையதாக இருக்கலாம். இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி அறிகுறிகள் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா, குறிப்பாக குடும்பத்தில் சர்க்கரை நோய் வரலாறு இருக்குது அப்படின்னா, இந்த நம்மளோட ஹிஸ்ட்ரி கேட்கும் பொழுது ஆமாம் நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்கும் டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி தேவையான பரிசோதனைகளை செஞ்சுக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லைங்க, தினமும் அதிகமான தண்ணீர் குடித்தாலுமே தாகம் குறையல அப்படின்னா அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததான் காலையில் எழுந்த உடனே முகம், கண்களை சுற்றி அல்லது கால்களில் வீக்கம் இருக்குது. சில நேரங்களில் இரவில் உப்பு அதிகமான உள்ள உணவுகளை சாப்பிட்றது அல்லது நீண்ட நேரம் ஒரே நிலையில் இருப்பது போன்ற காரணங்களால் சிறிய அளவில் வீக்கம் ஏற்படலாம்.
அல்லது சில மணி நேரங்களில் குறைஞ்சு போயிடலாம். ஆனால் தினமும் காலையில் முகம் அல்லது கண்களை சுற்றி வீக்கம் இருக்கிறது அல்லது கால்களில் தொடர்ந்து வீக்கம் இருக்கிறது போன்றவை கவனிக்க வேண்டிய அறிகுறிகள். சில நேரங்களில் சிறுநீரகங்கள், இதயம், கல்லீரல் அல்லது உடலில் திரவம் தேங்குவது தொடர்புடைய பல்வேறு காரணங்களாக இருக்கலாம். மறுபடியும் ஒரு விஷயத்த நம்ம நினைவில் வச்சுக்கணும். வீக்கம் இருக்கிறது அப்படின்னா உடனே ஒரு குறிப்பிட்ட நோய் அப்படின்னு முடிவு செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படிங்கிறத டாக்டர் கன்சல்ட் பண்ணி நாம் பிளட் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். குறிப்பாக வீக்கத்தோட மூச்சு திணறல், மார்பு அசௌகரியம் அல்லது சிறுநீரில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததான் காலையில் எழுந்த உடனே மூச்சு திணறல் அல்லது மார்புல அசௌகரியம். சிலருக்கு மூக்கடைப்பு, அலர்ஜி அல்லது சுவாச பாதை தொடர்பான காரணங்களால காலையில் சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கலாம். ஆனால் தூங்கும்போது மூச்சு திணறல், நைட்டில் மூச்சுக்காக எழுந்திருப்பது, காலையில் கடுமையான மூச்சு திணறல், இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா டாக்டர் கிட்ட கண்டிப்பாக கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியம். குறிப்பாக மார்பிள் அழுத்தம் அல்லது வலி, அதிகமான வியர்வை, குமட்டல், கடுமையான மூச்சு திணறல் போன்றவை திடீர்னு ஏற்படுது அப்படின்னா அவசர மருத்துவ உதவி தேவைப்படலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் வீட்டிலேயே உணவு அல்லது வீட்டு வைத்தியம் மூலம் சரி செய்ய முயற்சி செய்யாமல் உடனடியாக நம்ம மருத்துவ உதவி பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த 5 அறிகுறிகளையும் நம்ம எப்படி கவனிக்கிறது? இப்போ ஒரு முக்கியமான விஷயம், காலையில் ஒரு நாள் மட்டும் இந்த அறிகுறி வந்துட்டு அப்படிங்கிறதுக்காக நம்ம பயப்பட வேணாம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 3 விஷயங்களையுமே கவனிக்கணும். ஃபஸ்ட்டு, அடிக்கடி வருது. 2வது, எவ்வளவு நாட்களாக இது வந்துட்டுருக்குது. 3வது, வேறு அறிகுறிகள் இதோடு சேர்ந்து இருக்கா? உதாரணமாக தொடர்ந்து சோர்வு, அதோட மூச்சு திணறல் இருக்குதா? அதே மாதிரி அதிக தாகமும் அடிக்கடி சிறுநீரும் வர மாதிரி இருக்கா? அதே மாதிரி வீக்கமும் இருக்கும்பொழுது மூச்சு திணறல் போன்ற இந்த மாதிரி அறிகுறிகள் சேர்ந்து இருக்குது அப்படின்னா நாம் உடனே டாக்டரை பார்க்குறதும் அவர்கிட்ட ஆலோசனை பெறுறதும் ரொம்பவே அவசியம். சரி, இப்போது நாம் காலையில் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள சில எளிய பழக்கங்களை பார்க்கலாம். காலையில் எழுந்த உடனடியாக மொபைலை பார்க்கறத விட்டுட்டு சில நிமிடங்கள் அமைதியாக உடலை நம்ம கவனிக்கணும். போதுமான தூக்கம் கிடைக்குதா அப்படிங்கிறத உறுதி செய்யணும். தேவையான தண்ணீர் அளவு நம்ம குடிக்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. காலை உணவை தொடர்ந்து தவிர்க்கும் பழக்கத்தை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. அதிகமான உப்பு, அதிகமான சர்க்கரை மற்றும் அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைக்கிறது நல்லது. உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற வகையில் தினசரி உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சியை மேற்கொள்வது அவசியங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நம்ம டாக்டர் அட்வைஸ் பண்ண மருந்துகளை சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா நாமளாக ஸ்டாப் பண்ணுறோம், அதோட வேறு மாத்திரைகளை ஆட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியம். இந்த பதிவில் நாம் அறிகுறிகள், பல்வேறு காரணங்கள் என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லைங்க, உடல் தொடர்ந்து கொடுக்கும் அறிகுறிகளை முழுமையாக அலட்சியம் செய்கிறது நல்லதில்லை. உங்களுடைய உடலில் புதிதாக ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா சரியான காரணத்தை தெரிந்து கொள்ள தகுதியான நம்ம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியம். குறிப்பாக கடுமையான மார்பு வலி, அதாவது செஸ்ட் பெயின், கடுமையான மூச்சு திணறல், மயக்கம், உடலில் ஒரு பக்கம் திடீர் பலவீனம் போன்ற அவசர அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய உடல் கொடுக்கும் அறிகுறிகளை கவனிக்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் அல்லது நண்பர்களை யாருக்காவது இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற எளிமையான ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தேன் மிட்டாய் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.